காட்டின் நடுவில் இருந்த பெரிய மைதானத்தில் எல்லா விலங்குகளும் கூடின. அவர்களுக்குள் பல மாதங்களாக ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. உணவு, செல்லும் பாதைகள், யார் நியாயமானவர் என பல விஷயங்களுக்காக தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். இறுதியில் அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நமக்கு ஒரு ராஜா தேவை. ஆம் நண்பர்களே, ஒரு ராஜா இருந்தால் நமது எல்லா சண்டைகளும் நின்றுவிடும். உங்களில் யார் அடுத்த ராஜா ஆகணும்? என்ன பாருங்க, பறவைகளை விட உயரமா குதிக்க முடியும். உஷ், நான் தான் அதிகமா வித்த காமிப்பேன். நீ நல்ல வித்த காவிக்கிறா. இப்படி இன்னொரு தடவை பண்ண. இது பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு. இனிமே நீ தான் இந்த காட்டுக்கு ராஜா. நீ இருந்தா எல்லாமே ரொம்ப கலகலப்பா இருக்கும். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. எல்லாரும் என்னை பார்த்து தலை வணங்கணும். இந்த ராஜா உண்மையிலே புத்திசாலியா இல்ல வெறும் தம்பட்டமா? கண்டுபிடிப்போம். ஆஹா, இந்த வேடனின் வலை சரியானது. ராஜா புத்திசாலி என்றால் இதை கண்டுபிடிப்பான். இல்லை என்றால் ஐயோ பாவம். இத பாருங்க, ஒரே துள்ளல்ல 3 குட்டி கரணம். ஓ மகாராஜாவே, காட்டுக்குள்ள ஒரு விசேஷமான விஷயம் இருக்கு. வந்து பாருங்க. உங்க நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு வாங்க. வாவ், அந்த பழம் செம்ம ருசியா தெரியுது. அது என்னோடது தான். எதுக்குன்னா நான் ராஜா. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் தலைகீழா தொங்குறேன். என்ன கீழே இறக்குங்க. ஐயோ, நம்ம ராஜா வானத்தில் வாழைப்பழம் மாதிரி மாட்டிக்கிட்டாரே. விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து குரங்க கன்னியிலிருந்து விடுவித்தன. பாருங்க, இந்த குரங்கு அது என்னன்னு கூட பார்க்கல. இது ராஜாவுக்கான புத்திசாலித்தனம் இல்ல. நண்பர்களே, கவனமா பாருங்க. கயிறு, கிளை, கண்ணி, வலை மற்றும் பழம். உண்மையான ராஜா குதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவனிப்பா. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம வலையில கைவிட்டு மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் மன்னிச்சிடுங்க. குரங்கு வேடிக்கை காட்டியதற்காக மட்டும் அதனை ராஜாவாக தேர்ந்தெடுத்தது நாம் செய்த பெரிய தவறு. நீ ஆபத்தை வெகு தொலைவில் கண்டுபிடித்தாய். நீ புத்திசாலி மற்றும் கவனமானவனும் கூட. நீயே நம்ம ராஜாவாயிரு. சரி, ஆனா இனிமே நாம எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு முடிவு பண்ணலாம். இனி வேடிக்கை தம்பட்ட காட்சிகள் வேண்டாம். அதன் பிறகு விலங்குகள் தலைவர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க தொடங்கின. வெறும் வேடிக்கை காட்டுபவர்களை அல்ல, யோசித்து நடப்பவர்களையே அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். காடு பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது. நண்பர்களே, நாம் எப்பொழுதும் புத்திசாலித்தனமும் நல்ல எண்ணமும் கொண்டவர்களை மட்டுமே தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நண்பர்களே, என்னோட கதையை நீங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம நண்பர்கள் ஆகலாமா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம்.